இல்ல எல்லாருமா சேர்ந்து கதைக்க போகிறார்கள். ஆகவே சர்வதேச விசாரணை வேணும் என்று அந்த மீட்டிங்ல முடிவெடுக்க போற மட்டும் நினைச்சு கொண்டு போக இவர் கொண்டே ஒரு அரப் பேப்பர் எடுத்து வாசிக்கிறார். We are okay, no problem here, people are good here. இதுக்கு சாகலாம். ஆக குறைஞ்ச வருமானம் உள்ள மாவட்டம் கிளிநொச்சி. அது ஏன் அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி அரசியல்வாதிகள் உண்மையாவே நான் சொல்லுவேன். நான் அரசியல்வாதியா இருக்கிறது வெக்கப்படுறேன். இந்த எம்பி போஸ்ட் பதவியை இந்த 26ஆம் தேதி குறைந்து போட்டு நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு தான் சந்தோஷப்படுறேன். அப்படி நெஞ்ச வெறிய வைப்பேன். பாராளுமன்றத்துக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அங்க அடிக்கிற கேம்கள், அங்க அடிக்கிற டீம்கள், ஆனா இங்க டீம்கள் இங்க வந்து வெளியால சனத்தில் சொல்றது தேசிய தலைவர் பிரபாகரன் சூச பொட்டம்மான் ரெண்டு வெளியே கதைக்கிறது. அங்க போய் கதைக்கிறது எனக்கு அபிஹாரினே அவ்வளவுதான் சிங்களம் தெரியும். அவர்களுக்கு அபிஹாரினே ஓகேனே அவ்வளவுதான் சிங்களம் தெரியும். பச்சை துரோகிகள் ஒவ்வொரு இந்த சாணக்கியர் இப்ப வந்திருப்பாரு நினைக்கிறேன். வந்திருப்பாரு நீங்க திறந்து அனுப்பியிருப்பேன் நினைக்கிறீங்க. இந்த தேச துரோகிகளை பாராளுமன்றத்தில் போய் எப்படி கதைக்கிறாங்க எங்களுக்கு மீடியாவில் மைக்கு முடிய வந்து எப்படி கதைக்கிறாங்கன்னு தெரியுமா? நேற்று நாமல் வந்து கேட்டது மற்றவங்க முகத்துக்கு ஏன் ஏகோ ஆட்ட ஒண்ணேன் எனக்கு பக்கத்தில் இருந்தவர் அந்த படம் இருக்கிற எடுத்து பாருங்க. வீடியோ வரைக்கும் உங்களுக்கு தெரியும். நான் கதைக்கிறேன். முதல் இருந்த ரெஜிம் முதல் இருந்த ரெஜிம் எங்களை கொலை செஞ்சது மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நிக்கிற சனம் முழுக்க ஒவ்வொரு மக்களுடைய உடலுக்கு மேலதான் ஏறி நிற்கிறதுன்னு சொல்ல நாமல் ராஜபக்ச அவர்களுடைய நண்பர். அது இல்லை நான் சொல்லல. நாமல் ராஜபக்ச உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் இன்கொயரி தேவையில்லை. இங்க ஒரு இன சுத்திகரிப்பு நடந்தது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பக்கத்து கதிரையில நான் மைக் அப்படி ஒரு மைக் நடுவுல மைக் அங்கால வரைக்கும் எனக்கு மைக்கை பிடிங்க திருப்பி சொன்னா நோ we have been murdered, we have been slaughtered, we have been raped, we have been killed, we have been buried, you must come and see and சொல்லி நாமல் கூட திருப்பி எனக்கு கதைக்கல. ஏனென்றால் அவன் சிங்களவன். அவன் தன்னுடைய இனத்துக்காக போராடுவான். ஆனா எங்கண்டன் நான் சொல்ல அப்படி சொல்ற சரியில்லை. எங்களுடைய அரசியல்வாதிகள் தங்களுடைய இனத்துக்காண்டி ஒரு சொட்டாவது சிந்திக்கணும். ஏலாண்டா கையாவது உயர்த்தி இருக்கலாம். ஓம் அவர் சொல்றது சரி கையாவது உயர்த்தி இருக்கலாம். ஒன்றுமே தெரியாத மாதிரி இதுல ஒரு விபூதி இதுல ஒரு பூ இதெல்லாம் இவ்வளவு ஏமாற்றம் என்று சொல்லப்பேன். நேற்றைக்கு தான் நான் யோசிச்சேன்னா நாங்கள் எப்படி ஏமாற்றப்படுறோம். இவ்வளவு காலம் பாராளுமன்றத்துக்குள்ள 2016ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமை ஆணையாளர் வரைக்கல இதே சொல்லி திருப்பி அனுப்பியிருப்பாங்க. ஒன்றுமில்லை நாங்கள் எல்லாம் ஓகே நோமலா வந்துட்டோம். இதுக்குள்ள புதை உண்டதெல்லாம் அவருடைய சகோதரம் இல்லை. இதெல்லாம் எங்களுடைய சகோதரம். இது மட்டும் இல்லை. டக்ளஸ் கொலை செஞ்சதுக்கு 1-2 இல்லையா 2006ஆம் ஆண்டு நான் 7 போய் இந்த கண்ணுக்கு முன்னாலே இந்த நண்பர்கள் சுட்டு கொண்டவங்க நிலாண்டு சொல்லி உங்களுக்கு வீட்டை போய் சுட்டவங்க. இன்னொருத்தன் நாச்சிமார் கோயில் சுடுபட்டு சேர்த்தவன். இன்னொருத்தன் ஓடி போய் விழுந்து சேர்த்தவன். அந்த வெளியெல்லாம் தெரிய போய் இந்த கட்சிகள் அந்த கதிரைகளுக்காக கூட்டு செய்யறாங்க. சனத்தை பிரிச்சு வச்சு போட்டு சனத்தை வேறுபடுத்தி வச்சு போட்டு இவ்வளவு சண்டை பிடிக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதி நேற்று வந்து நின்றுக்கலாம் தானே. நேற்று நின்றுதான் நான் ஒத்துக்கொண்டிருப்பேன். ஓம் நீங்களும் உண்மையாவே மக்களுக்காண்டி போறாங்க. பெரிய ஒரு வேலி. இந்த வீடியோ உடனே போடும்போது இதை பார்க்குற ஒவ்வொரு தமிழ் சனமும் கட்டாயமிக்க வரும்.